உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க என்ன நடக்குதுன்னு நல்லா பாரு. உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய முடியாதா? இந்த கப்ப பாரு, இதுல குப்பை இருக்கு. கண்ணு தெரியாதா உனக்கு? வீடு மொத்தமும் தான் குப்பையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதோ பார் மோகன், தேவையில்லாம ஸ்மார்ட்டா பேசுறதான்னு நினைச்சு பேசாத. ஒரு வேலையை கூட நீ ஒழுங்கா செய்ய மாட்டற, அதனாலதான் யூஸ்லெஸ்ஸா இருக்க. அதனாலதானே இந்த வீடு, ப்ராப்பர்ட்டிஸ், கோடிக்கணக்கான பிசினஸ் எல்லாத்தையும் இழந்த. ஆனா அதுக்கப்புறமா கூட நீ எதுவுமே கத்துக்கவே இல்லையே. பொதுவா யாராவது தப்பு பண்ணா அந்த தப்புல இருந்து கத்துப்பாங்க, அவங்க திருத்திப்பாங்க. ஆனா உன் சோம்பேறித்தனம், உன் வெட்டித்தனம், அது எதுவுமே உன்னை கத்துக்க விட மாட்டேங்குது. உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா மோகன்? சரி பரவாயில்ல விடு. உன்னை பத்தி இல்லனாலும் உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. உனக்கு 9 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள பத்தி யோசி. உன்னை விட பாதி வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, அவளை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும்ல. சரி, இதை சீக்கிரம் சரி பண்ணு. நான் வேற டீ கொண்டு வரேன். நோ நோ, தட்ஸ் ஓகே. நல்ல பாத்துக்கொடி சூனியக்காரி. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த நீ? இந்த மோகன் உனக்கு தெய்வமா? இன்னைக்கு உன்னோட தெய்வம் எங்க வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். செல்ல கண்ண நீ கூட்டிட்டு போயிட்ட, ஆனா செல்ல கண்ணனை நாங்க வச்சிருக்கோமே. இவனை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணுமே கிழிக்க முடியாது ராதா. விட்டுரு, நான் சொல்றத கேட்டு அவனை விட்டு தொலை. எரியுது எரியுது, ராதாவோட மனசு எரியுது. நான் என் வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன் கடவுளே. கடவுளே கிருஷ்ணா, மோகன் ஐயா உங்ககிட்ட ஒரு அறிகுறியை கேட்டாரு. அவருக்கு அந்த அறிகுறியை நீங்க காட்டிட்டீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் எதை வேணாலும் சகிச்சுப்பேன், ஆனா என் மோகன் ஐயா அவமானப்பட்டா அதை விடவே மாட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்த நீ? இந்த மோகன் உனக்கு தெய்வமா? இன்னைக்கு உன்னோட தெய்வம் எங்க வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ராதா, இவ்வளவு அவசரமா எங்க ஓடிட்டு இருக்க நீ? உன் மூளை ஒழுங்கா வேலை செய்யாதா? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? அதனாலதான் நீ யூஸ்லெஸ்ஸா இருக்க. அம்மா இத வந்துடுறேன். ராதா, எங்க போற நீ? அண்ணா 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 அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு உங்க வண்டி எனக்கு கொடுக்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு தானே, நான் பத்திரமா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். கொடுங்கண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு தானே. இந்த ஹெல்மெட். நன்றிண்ணா. தாமினி அக்கா, இந்த ஆளுங்கெல்லாம் என்ன? இன்னைக்கு நான் என் மோகன் ஐயாவோட மரியாதையை காப்பாத்துறதை எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாது.
ஏ பொண்ணு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வண்டியை நிறுத்து. ராதா, ராதா இங்கே எப்படி? என்ன இந்த சூனியக்காரி ஸ்கூட்டரோட உள்ள வரா? அட கடவுளே, வண்டி அப்படியே மேல ஏத்திர போறா. ஐயோ, என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிட்டு இருக்க ராதா நீ? தாமினி அக்கா, இன்னைக்கு இந்த ராதாவோட சுயரூபத்தை காட்டுறேன். நான் துர்கையாவும் மாறுவேன், காளியாவும் மாறுவேன். ராதா வேண்டாம். ராதா சொன்னா கேளு, வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.